கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். சின்னவனே பா, உனக்கு இல்ல சம்மந்தம் தானே? பா, என்னப்பா யோசிக்கிற? உங்க அப்பன் கௌரவத்தை நீ தானே காப்பாத்தணும். அந்த அகிலாண்டேஸ்வரி ஐயோ இப்படி ஒரு சம்பந்தம் நம்ம கையை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி அவ உட்காந்து அழுகணும்டா, வருத்தப்படணும். இந்த கல்யாணத்தை அவ்வளவு பிரமாண்டமா நடத்தணும். என்ன சின்னவனே, எதுக்கு பேசாம இருக்க? இல்லப்பா, அது வந்து எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிரு. எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு என்னால மாத்த முடியாதா, அவமானப்பட முடியாதா? சின்னவனே. அப்பா. என்னப்பா, உனக்கு நான் ஏற்பாடு பண்ணது ஏதாவது பிடிக்கலையா? என்னப்பா நீங்க உங்க கௌரவ பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் நான் விட்டு கொடுத்துருவேனா? அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. பாத்தியா, இதுக்குதான் ஆம்பளை பசங்களை பெத்து வைக்கணுங்கிறது. அப்பனுக்கு ஒன்னா துடிச்சு போறான்ல. அப்ப நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல? பா, எனக்காக இல்லனாலும் உங்க கௌரவத்தை காப்பாத்தாவது இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கப்பா. நாமளா அந்த அகிலாண்டேஸ்வரியான்னு பாத்துடலாம். என் செல்லண்டா, என் தங்கண்டா, என் கௌரவத்தை காப்பாத்த பிறந்த சிங்கம்டா. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இப்பயே சொல்லிடுங்க. அப்புறம் எதையும் மாத்த முடியாது. இன்னொரு தடவை என் பையன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சபையில வச்சு நான் அசிக்கப்பட முடியாது. புரிஞ்சதா? புரிஞ்சதான்னு கேட்டேன். புரிஞ்சதுங்க. என்ன புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? நீங்க சக்திக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க. திரும்ப நிச்சயம் வரைக்கும் போய் நின்னு போனா அவமானமா இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா இப்பயே சொல்லிருன்னு கேக்குறீங்க. அடேங்கப்பா, பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லாவே தேறிட்ட. இதுக்கு மேல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? அது வந்துங்க. சொல்லு 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 சொல்லு. அது ஏன் தயங்குற? சொல்லு, சீக்கிரமா சொல்லு. அது இல்லங்க. அப்பதானே இந்த இடத்துல உன்னை சுக்குமுறை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக முடியும். சொல்லு. ஒண்ணு இல்லங்க. என்ன பாக்குற? என்ன பிரச்சனைன்னு ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட கேட்டா என்ன இல்ல, மிளகா இல்ல, புளி இல்லன்னு சொல்லணும். வேற எந்த பிரச்சனையும் தோணவே கூடாது. அப்படியே தோணுனா கூட வாய்க்குள்ள வச்சு தொண்டை வழியா முழுங்கி வகுத்துக்குள்ள போய் சேமிச்சிடணும். இந்த பார், ஒரு குடும்ப தலைவனா நான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஒரு குடும்ப தலைவியா நீ என்ன பண்ணணும்? எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நானும் ஏதாவது கருத்து சொல்றேன்னு வந்த நாக்க இழுத்து வச்சு விட்டு போடுவேன். புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, இந்த கல்யாணத்துல உங்க யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்லங்க, இங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாண்டி குடும்ப தலைவி. நீ இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. நீ செத்த உடனே உன் கல்லறையில காவிய தலைவி ரஞ்சிதன்னு பட்ட பேரோட எழுதி வச்சிடுறேன். உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். சின்னவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். இது என் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. மானம் போச்சுன்னா உயிர் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லைன்னா இந்த சிவசாமி உயிர் இருக்காது. அப்பா, கிளம்புங்க. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லி முடிச்சாச்சுல்ல, கிளம்புங்க. அகிலாண்டேஸ்வரியா நானான்னு பாத்துறேன். என்கிட்ட அடி சவால் விட்ட இந்த கல்யாணத்தை நடத்தி காமிக்கிறேன்.
வாழ்ந்தா உன் கூட வாழணும், செத்தாலும் உன் கூடயே சாகணும். நாம ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ போறோம். பூங்கொடியை நான் பத்திரமா பாத்துக்குவேன். இத்தனை வருஷமா பூங்கொடிக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க. பூங்கொடியை நான் பத்திரமா பார்த்துக்குவேன். பூங்கொடிக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன். நாம ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா வாழ போறோம்.